அவர் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாம் அங்கே இருக்க போறதில்லன்னு முடிவெடுத்து வெளியில வந்துட்டோம். ஆனா அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல போய் முடங்கணும்னு அவசியம் இல்லை. நந்தினி அக்கா, உங்களுக்கு சிவசு சார் ஆர்டர் திரும்ப கொடுத்துருக்காருல, நீங்க அந்த வேலையை திரும்ப பாருங்க. அதே மாதிரியே நம்ம எல்லாருமே அவங்க வேலையை பார்ப்போம். முதல்ல நம்ம தங்கறதுக்கு இடம் பார்க்கணும் ஜனனி. பார்க்கலாம்க்கா, நிச்சயம் பிடிச்சிடலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மற்றதெல்லாம் நினச்சி அவ்வளோவா கவலை இல்லை. பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கோம்ல, அதுவும் அவர் வந்து தங்கியிருக்க நேரத்தில் ஐயோ உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவார், அதான் படப்படன்னு வருது. இல்ல நந்தினி, நான் தர்ஷினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. அது மட்டும் இல்லக்கா, அவங்களுக்கு அங்க தங்கறதுல துளி பிரச்சனை இருந்தாலும் அவங்க நம்ம கூடயே வந்து தங்கட்டும். இப்ப நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு வராததுக்கு முக்கிய காரணம், அதுக்கு முதல்ல நம்ம தங்கறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சி செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் வேணா கூப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல ஜனனி, இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு வந்தோன்னு வை, எங்க பிள்ளைகள்லாம் ராஜவம்சம் வீர பரம்பரை, அவளை தெருவுல விட்டுட்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட உரண்டு இழுப்பாங்க. அவங்க பிள்ளைகள்கிட்ட அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அதே மாதிரி செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. கொஞ்ச நாள் பார்க்கட்டும், அப்பதான் தெரியும். ஆனா எனக்கு அது எல்லாம் கூட ஓகே தான். இந்த சக்தி பயல பாருப்பா, அம்புட்டு நடந்துக்கு ஒத்த வார்த்தை பேசலையா, கல்லு மாதிரி நிக்கிறான். என்னது இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இதெல்லாம்? அக்கா, சக்தி இப்ப அவங்க கூட நிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சொத்து விஷயம் முடியணும், குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும், இதுதான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் குணசேகரன் ஒரு குற்றவாளி. அப்படி பார்த்தா அந்த கதிர் பையலும் குற்றவாளி தான். ஜீவானந்த பொண்டாட்டி கொலைகேஸ். நந்தினி, கதிர் பண்ண குற்றத்தை தான் ஜீவானந்தன் மன்னிச்சிட்டார்ல, அதுவும் கதிர் ஒன்னும் நேரடியா ஈடுபடலையே. இப்ப எதுக்கு அதெல்லாம் திரும்ப பேசணும்? விடு. இப்ப நாம வெளியில வந்திருக்கிறது குணசேகரனுக்காக இல்ல, நமக்காக. கரெக்ட். இனிமே நமக்கு தேவை மென்டல் ஸ்ட்ரென்த் தான். இத்தனை நாள் நம்ம நிறைய பேசணும், ஆனா ஒரு கூட்டுக்குள்ளேயே நின்று பேசணும். இனி அப்படி இல்லை. இனிமே நம்ம சந்திக்க போற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடணும். சரியா? சரி, ஓகே. நம்ம எல்லார் பிளாக்ஸும் கிளியர் ஆயிடுச்சா? போலாமா? சரி வாங்க, ஜாலியா போவோம், பார்த்துக்கலாம். இப்படி கிழக்க பார்த்து போவோமா? கிழக்க பார்த்து போனா நல்லது நடக்கும்னு வாங்க. ஏப்பா, என்னப்பா எல்லாரும் இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க? அவங்க கூடி பேசி முடிவெடுத்து வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்றது? ஏப்பா ஞானா, இதை நீ எதிர்பார்க்கலையோ? யாருமே இதை எதிர்பார்க்கலதான். அதுக்காக இடிஞ்சு போய் இப்படி உட்காந்துருந்தா என்ன ஆகுறது? ஏப்பா கதிரு, நீ ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? சக்தி, எனக்காகவும் நேற்று நான் பேசினதுக்காகவும் உன் பொண்டாட்டியோட போகாமல் இங்கே உட்காந்துருக்கியாப்பா? இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. எனக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். தர்ஷன் கல்யாணங்கிறது அவனோட விருப்பம், அவனை பெற்றவங்களோட விருப்பம். ஒன்று மட்டும் சொல்கிறேண்ணே, அவனுக்கு அந்த அறிவுக்கரிசி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து சரியா படலண்ணே. யோசிச்சுக்கங்க. எனக்கு அந்த குடும்பத்து மேலே சுத்தமாக ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அதுக்காண்டி நான் குறுக்கு குதிச்சு கல்யாணம் பண்ணாதீங்கலாம் சொல்ல மாட்டேன். அது அவனோட வாழ்க்கை.
அவனோட விருப்பம். அவன் இஷ்டப்படி நடக்கட்டும். எல்லாம் நல்லா அமையணுண்ணே, அவ்வளோதான்.